ரொம்ப இனிமையானவர். அவர் யார் தெரியுமா? பரம்பரை பேருன்னு ஒன்று உண்டு சொல்லுவாங்கல்ல. பரம்பரை பேர், இந்த செட்டியார், இந்த முதலியார், இந்த ஐயர், இதெல்லாம் ஜாதி பெயர்கள்னு சொல்கிறோம். இது இல்லாமல் அந்தந்த ஊரில் இப்போ இப்படி சொல்கிறேனே ஔவை அப்படிங்கிறது ஒரு பரம்பரை பெயர். நம்ம இப்போ தொண்டைமான் அப்படின்னு மன்னர்களுக்கு பரம்பரைனா அந்த பரம்பரை பெயர். இப்படியெல்லாம் பேர் கேள்விப்பட்டிருக்கோம். வித்தியாசமான ஒரு பரம்பரை பேர் இருக்குது ஒருத்தருக்கு. என்ன தெரியுமா பேர்? மாம்பழம். இதை சேலத்தில் தான் சொல்லணும், அதனால தான் சொல்கிறேன். மாம்பழம்னு ஒரு பரம்பரை பேருங்க. மாம்பழம் யாருக்கு பேர்? சேலத்துக்காரங்களுக்கே தெரியாத ஒரு மாம்பழத்தை சொல்கிறேன் பாருங்க. யார் அவருன்னா, பழனியிலே வாழ்ந்த முத்தையா ஆசாரி என்பவருடைய மகன். பழனியில் வாழ்ந்தவர், நல்ல பக்தர். அவங்களுடைய பரம்பரை பெயர் மாம்பழம். அவருக்கு ஒரு மகன் பிறக்கின்றார். இந்த மகன் முருகனுடைய மிகச்சிறந்த பக்தர். அவருக்கு பெயர் மாம்பழ கவி சிங்க நாவலர். மாம்பழ கவி சிங்க நாவலர். ஏன் இப்படி பேர் வந்தது அதைத்தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். பரம்பரை பேர் மாம்பழமா? அவர் கவிஞரா? சிங்க நாவலரா? அது என்னம்மா சிங்க நாவலர்? அங்கேதான் முருகனுடைய வரலாறு பெருமை இருக்கிறது. என்னன்னா, இந்த மாம்பழ கவிச்சிங்க நாவலருடைய முப்பாட்டனார் 7 தலைமுறை முன்னாடி இருந்தவர். அவர் மிகப்பெரிய சாஸ்திரத்துப்படி சிற்பம் செதுக்கக்கூடிய நிபுணராம். நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குலத்தளவே ஆகமாம் குணம்னு. இது ஏதோ பிரிவுக்காக சொன்னது இல்லை, ஒரு இனத்துக்காக சொன்னது இல்லை. நம்ம வீட்டு பெரியவங்களுடைய அந்த ஜெனட்டிக்கு, அந்த பரம்பரை குணம்னு சொல்லுவோம் இல்லையா, யாராவது ஒருத்தருக்கு இருக்குங்க. 7 தலைமுறை வரைக்கும் அந்த குணம் இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் இயற்கையான சாப்பாட்டை விட்டுட்டு செயற்கையாக மருந்து பொருள் வச்ச சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா. இந்த செயற்கை சாப்பாட்டினுடைய விளைவு எப்போ தெரியுமா வரும்? நம்மளுடைய 7 தலைமுறைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உருவத்துக்கும் அவங்க உருவத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. நம்ம குணத்துக்கும் அவன் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்காது, மாற்றிவிடும். ஆனாலும் இறைவனுடைய படைப்பு இவ்வளவு அட்டூழியமாக நம்ம பண்ணினதுக்கு அப்புறமும் 7 தலைமுறைக்காவது நம்மளுடைய மூத்தவர்களுடைய நல்ல குணங்கள் நமக்கு இருக்கிற மாதிரி இறைவன் அருள் பண்ணியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்பவே சுதாரிச்சுக்கிட்டு நம்ம முன்னோர்களுடைய நல்ல குணத்தை நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் வாங்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். முன்னோர்களுடைய நல்ல குணம்னா என்ன? குடும்பத்தை பிரிக்கிறதா? நம்ம தாத்தா யாராவது பெரிய கொடைவள்ளலாக இருந்திருப்பார், நம்ம அந்த காரியத்தில் கொஞ்சம் பண்ணணும். நம்ம வீட்டு பெரியவங்க யாராவது ஒருத்தர் பெரிய கவிஞராக இருந்திருப்பார், நம்ம பிள்ளைக்கு கவிதை எழுதுகிற ஆற்றல் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மண்டையில் 2 குட்டி மார்க் எடுக்க வக்கில் கவிதை கிழிக்கிறியா போய் படுறா அப்படின்னு சொல்லாமல் அந்த பிள்ளைக்கு இருக்கிற திறமையை கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும். அது மாதிரி இவருடைய முப்பாட்டனார் கூட இல்லை, 7 தலைமுறை பாட்டனார். அவர் பெரிய சிற்பி. அவர் திருமலை நாயக்க மன்னருடைய அந்த அரண்மனைகளிலே சிற்பசாஸ்திரம் வழுவாமல் எல்லா அரண்மனையும் செதுக்கினவர். அன்னைக்கு மதுரையில் நாயக்க மன்னர்கள் கட்டிய கோவில்களை எல்லாம் நிர்மாணித்த பெருமைக்கு உரியவர். அவருடைய 7வது பரம்பரை பழனியில் பிறக்கிறார். முத்தையா ஆசாரிக்கு மகனாக மாம்பழ கவிச்சிங்க நாவலர். சரிங்களா? இந்த குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தைக்கு அம்மை நோய் வந்துருச்சு. பிள்ளையை தூக்கிட்டு பழனி ஆண்டவர்கிட்ட ஓடுறாங்க. முருகா முருகா, அவன் தானே நோய் தீர்க்கிற வைத்தியன், நோய் தீர்க்கக்கூடிய உத்தம பெரிய வைத்தியன் முருகன், அதுவும் பழனி ஆண்டவன். போய் காலடியில் போட்டு அழுகுறாங்க. பிள்ளைக்கு இப்படி, அதுவும் வைசூரின்னா அப்படி வைசூரி, பிள்ளைய போட்டு வாட்டுது. உடம்பெல்லாம் மட்டும் இல்லை, முருகா முருகான்னு வாயை திறந்து முதல்ல பேசுறதே அத்தை அப்பா அப்படிதானே வரணும். முருகான ஆரம்பிக்கிறானே பிள்ளைன்னு ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். பிள்ளையை வாரி எடுத்து கொஞ்சி முச்சி மோர்ந்து மகிழ்ச்சியை பிள்ளைக்கு ஆசீர்வாதிக்கிறார்கள். எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா தெரியுது, வந்த வெம்பை நோயில் அம்மை நோயில்
பிள்ளைக்கு உடம்பு குணமாயிடுச்சு, பேச்சு நல்லா வருது, பிள்ளைக்கு 2 பார்வையும் தெரியவில்லை. நமக்கே வயிறை கலக்குதே இது. பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? தூக்கிட்டு மறுபடியும் ஓடுறாங்க சார், அவன் தானே கதி, வேற யார் கதி? போன உடனே அங்கே முருகன் காலடியில் போட்டு அழுகிறார்கள். அப்ப அசிரீரியாக இறைவன் வந்து சொல்லுகின்றான், இந்த பிள்ளையினுடைய கர்ம வினை, நீங்க ஓரளவுக்கு மேல கர்ம வினையெல்லாம் சரி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா டெபாசிட் வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நமக்கு எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுன்னா எப்படி முடியும்? கொஞ்சமாவது அதுக்கான பலாபலன் இருக்கும் தானே. பிள்ளைக்கு வந்த நோயை சரி பண்ணிட்டேன், ஆனால் பார்வையின்றி இருப்பதுதான் இந்த பிள்ளைக்கான விதி என்று இறைவன் சொல்லுகின்றான். அதுக்கு என்ன பண்றது தெரியலையேன்னு வேதனையோடு வருகிறார்கள். அப்ப அன்றைக்கு இரவு முத்தையா ஆச்சாரியினுடைய கனவிலே வயது முதிர்ந்த ஒரு பழுத்த பழமான ஒரு தோற்றத்தில் முருகன் காட்சியளிக்கிறார். அந்த அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். முத்தையா, முத்தையாங்கிறதே முருகன் பேர் தான். முத்தையா கவலைப்படாதே, உன் பிள்ளைக்கு ஊனக்கண்கள் தான் இல்லையே தவிர அவன் ஞானக்கண்களோடு பிறந்திருக்கின்றான். அவனுக்கு பக்தி இலக்கியங்களை சொல்லிக் கொடு, அவன் மிகப்பெரிய ஞானவானாக வருவான் என்று சொல்லி மறைகின்றார். பெருமக்களே, உடனடியாக அந்த தந்தை எழுகின்றார். எழுந்து அடுத்த நாளிலே இருந்தே பிள்ளைக்கு எல்லா பக்தி இலக்கியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். சின்ன பிள்ளையிலேயே நம்ம சொல்லி 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 அதுக்கு பேச்சு வரணும்னு கட்டாயம் இல்லைங்க. அதுக்கு புரியுதா புரியலையாங்கிறத பற்றி எல்லாம் இல்லை. கர்ப்பத்தில் இருக்கிற போதே நம்ம பேசுகிற நல்லதையும் கெட்டதையும் ஈர்க்கும் ஆற்றலை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால், பிறந்த பிறகு பிள்ளைக்கு நல்லதை நாம் போதித்தால் பிள்ளை நல்லவர்களாகத்தான் வருவார்கள். அந்த தந்தை என்ன தெரியுமா பண்ணாரு? தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் எல்லாவற்றையும் சொல்லி 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 கொடுக்கிறார். குழந்தை அப்படியே ஈர மண்ணில் அப்படியே மழைத்துளிய, நல்ல மண் விளை மண்ணில் மழைத்துளி வந்தால் எப்படி கப்புன்னு பிடிச்சிக்கோ அது மாதிரி எல்லாவற்றையும் உள்ளே கிரகித்து கொள்ளுகிறான். பிள்ளைக்கு இப்போ எழுத்து சொல்லி கொடுக்கணும்ல, ஓசை சொல்லி கொடுத்தாச்சு காது வழியா. ஆனால் எழுத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கறது? பிள்ளைக்கு பார்க்க முடியாதுல்ல. இப்போ மாதிரி பிரெய்லி மெத்தட்லாம் கிடையாது. அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? குழந்தைய மடியில் குப்புறப்படுக்க வச்சுக்கிட்டு முதுகில் எழுதி ஆவன் நான் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்று எல்லா பக்தி இலக்கியங்களையும் பிள்ளையினுடைய முதுகிலே தன் விரலாலே எழுதி எழுதி அந்த பிள்ளைக்கு எல்லா பக்தியையும் ஊட்டி 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 அது சாதாரணமான மாம்பழ குழந்தையாக பிறந்த குழந்தை மாம்பழ கவி சிங்க நாவலர் என்று தெற்கு பகுதி முழுவதும் பெயர் பெற்ற மிக பெரிய ஒரு புலவனாக ஞானவானனாக வளர்ந்தது என்று சொன்னால், அவரை கூப்பிட்டு ராமநாதபுரம் மகாராஜாவில் இருந்து கோவில்பட்டி தெற்கு பகுதியில் இருந்த அத்தனை பெரிய சமஸ்தானங்களும் அழைத்து மாம்பழ கவிச்சிங்க நாவலரை என்றைக்கோ வைத்த அந்த முருகனுடைய அருள் அவருடைய காலம் முழுவதும் அவரை தூக்கி பிடித்தது என்று சொன்னால், பெருமக்களே, முருகன் அருள் இருந்தால் ஒன்று போனால் 10ஆக அவன் திரும்ப நமக்கு கொடுப்பான் என்பதற்கான பிரத்யட்சமான சாட்சி மாம்பழ கவிச்சிங்க நாவலருடைய வரலாறு. ஒரு அருமையான வரலாறு. இன்னும் பாருங்க, திருச்செந்தூர்ல ஒருத்தர் இருந்தார். திருச்செந்தூர்ல முருகனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா? திரிசுந்தரர்கள்னு பேர். அங்கே கோவிலில் அர்ச்சனை வேலை பண்ணுறவங்க, பரிசாரகர் வேலை பண்ணுறவங்க, ஆலயத்தை பராமரிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் திரிசுந்தரர்கள்னு பேர். இந்த திரிசுந்தரர்களுடைய அந்த வம்சாவளியிலே பிறந்தவர் வென்றிமாலை கவிராயர்னு ஒருத்தருங்க. இந்த வென்றிமாலை தான் அவர் பேரு. ஆனால் அவரை கவிராயராக ஆக்கினான் திருச்செந்தூரான். எப்படி ஆக்கினான்? இந்த வென்றிமாலைக்கு அதிகம் படிப்பு கிடையாது. சின்ன வயசுலேயே கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா கோயிலில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. மடைப்பள்ளியில் உணவு தயாரிக்கிற தளிகை பண்ணுற வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் அங்கே அன்னைக்கு ஒரு நாள் விசேஷமான ஒரு நாள், அபிஷேகமெல்லாம் பிரமாதமாக முருகனுக்கு நடக்குது. அப்போ தளிகை பண்ணி கரெக்டாக நைவேத்தியத்தை கொண்டு வரணும்ல. அங்கே இருந்த கோவில் தலைமை அதிகாரி, மற்ற அர்ச்சகர்கள் எல்லாரும் எல்லா நேரமும் சரியாக வந்துடும். ஏன்னா அங்கே மந்திரம் சொல்லி முடிக்கவும் இங்கேருந்து நைவேத்திய பொருள் கொண்டு போகவும் சரியாக தானே பண்ணுவான் வென்றிமாலைன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க.
அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சாச்சு. பார்த்தா நைவேத்தியத்துக்கான சாப்பாட்டை காணும். எங்கடா போனா இவன்னு கோயில் முழுக்க சுற்றி வர்றாங்க. சுற்றி வந்து பார்த்தா ஒரு இடத்துல கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு வென்றிமாலை. கண்ணை மூடி தியானத்தில் இவர் தனியாக முருகனோட பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பூஜை நடந்ததோ, மந்திரம் சொன்னதோ, அபிஷேகம் முடிஞ்சதோ, அர்ச்சனை முடிஞ்சதோ எது ஒன்றும் அவருக்கு தெரியவே இல்லை. அபிராமி பட்டர் மாதிரி தெரியல. இந்த வந்த ஆட்கள் சில ஆள் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக கூட எவனாவது வேலை பார்த்தவன் சின்ன தப்பு பண்ணாலும் அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது. ஏன்னா இவர் ரொம்ப சின்சியர்னு காட்டிக்கணும்ல. அதுக்காக இந்த கூட இருந்த கைத்தடிகள் பூரா, கோவில் தலைமை அதிகாரி வேற இருக்காரா, பூஜையில் முருகனுக்கு நைவேத்தியம் வைக்காமல் போச்சா, பெரிய தோஷமாக போச்சா, என்ன ஏதுன்னு தெரியாமல் அங்கே நைவேத்தியம் பண்ணி மடப்பள்ளியிலேருந்து சாப்பாடை தயார் பண்ணுற வேலையை விட்டுட்டு இங்கே கண்ணை மூடி உட்காந்து தூங்கிக்கிட்டா இருக்க அப்படின்னு என்ன ஏதுன்னு தெரியாமல் வென்றிமாலையை பிடித்து இழுத்து கீழே போட்டு அவரை அடின்னு கட்டி வச்சு அடித்து உடம்பெல்லாம் காயம். வாழ்க்கை வெறுத்து போச்சு. வென்றிமாலை நினைக்கிறான், முருகா நான் ஒன்னால தானே அந்த சிந்தனைக்கு ஆளானேன், வேற எதுவும் கேளிக்கைக்கு போகலையே, வேற எதுவும் தவறான விஷயத்தை நான் சிந்திக்கலையே, உன்னுடைய சிந்தனையில தானே நான் இருந்தேன், அதனால தானே எனக்கு இந்த உலக சிந்தனை மறந்து போச்சு, இது என்ன சோதனைன்னு வென்றிமாலை மனசு வெம்பி போய் திருச்செந்தூர் கடலுக்குள்ளே சென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக நேராக உள்ள போறதுக்கு போறாரு. கிட்டக்க போகும்போது வேகமா ஒரு அலை வந்து அடிக்குது, வந்து இழுத்துக்கிட்டு உள்ள போயிடுச்சு. போன அலை அடுத்த சில நிமிடங்கள்ல எந்த இடத்துல நின்று வென்றிமாலை இறந்து போக வேண்டும்னு போனாரோ அதே இடத்துல பிடிச்சு கொண்டு வந்து தூக்கி போட்டுருச்சு. கண்ணு முழிச்சு பார்த்தா ஆழ்கடல் சமுத்திரத்துக்குள்ள போயிட்டோம் நினைச்சுக்கிட்டு கண்ணு முழிச்சு பார்க்கறாரு, கரைக்கு வந்தாச்சு. வென்றிமாலைக்கு மனசு வெந்து போச்சு. சாக கூட எனக்கு கொடுப்பன இல்லையா முருகா. அப்ப கடற்கரையிலே அவருக்கு ஒரு அசரீரி கேட்கிறது, நீ இந்த பிறவியில் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிற பொழுது உன்னுடைய பிறவியை முடித்து கொள்வதற்கு யார் உனக்கு அனுமதி கொடுத்தார்? இருக்கிறது உனக்கு பணி. நான் என்ன முருகா பணி பண்றது? செஞ்ச பணியிலேருந்தே இப்போ என்னைய நீக்கிட்டாங்க, நான் என்ன பணி பண்றது? எந்த திருச்செந்தூர் முருகனிடம் நீ பக்தி கொண்டு இதே திருக்கோவிலையே பணி செய்தாயோ இந்த திருக்கோவிலுடைய தலபுராணத்தை எழுத வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அப்ப வென்றிமாலை சொல்றாரு, பள்ளிக்கூடத்தில் படிப்பு வராமத்தே எங்க அப்பா பிடிச்சி கொண்டு வந்து இங்க போட்டாரு, சமையல் வேலையாவது செய்யடா ஒழுங்கான்னு. ஏன் சோத்துக்கு வீட்டுக்கு வந்துடாத, பிரசாதத்தை சாப்பிட்டு இங்கேயே கெட. ஏங்க பெற்றோர்கள் புறக்கணிச்சிட்டாங்க, உற்றார் உறவினர் புறக்கணிச்சிட்டாங்க, வேலை பார்த்த இடத்துல இருந்து வெளியில துரத்திட்டாங்க, வரக்கூடாத பழி வந்துருச்சு, இவ்வளவு சோதனை கொடுத்துருக்கான் பாருங்க. மனசு இவருக்கு புரியல. என்ன முருகா, நீ போ, பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரிலே கிருஷ்ணசாஸ்திரி என்கின்ற ஒரு பெரிய குரு இருக்கிறார், அவரிடம் போய் உன்னுடைய அறியாமையை சொல் என்று முருகப்பெருமான் அசரீரியாக வழிகாட்டுகிறார். பெருமக்களே, வென்றிமாலை கவிராயருடைய சரித்திரத்தில் இருக்கிறது. கண்ணை திறந்து, அது வரைக்கும் கண்ணை மூடிட்டு வேண்டுகிறார், இதெல்லாம் அசரீரியாக வந்தது. திருச்செந்தூர் கடற்கரையிலே கண்ணை திறந்து அவர் பார்க்கின்றார். அந்த இடத்திலே முருகப்பெருமான் 6 முகங்களோடு 12 கரங்களோடு அவருக்கு பிரத்யட்சமாக காட்சி தந்ததாக இன்றைக்கும் சரித்திரம் இருக்கிறது, கற்பனை இல்லை. திருச்செந்தூர் கோவிலுடைய பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா கோவில்ல இருந்து நம்ம கடலை பார்க்கிறோம், நமக்கு அது சாதாரணமா இருக்கும். ஆனால் அதனுடைய தத்துவம் என்ன என்று சொன்னால், கடலிலே இருந்து நம்ம கோவிலை யோசிச்சு பார்க்கணும். ஏன் தெரியுமா? மனம் என்கின்ற இந்த பெரிய கடலுக்குள்ள ஆசா பாசம்ங்கிற அலை நமக்கு அடிச்சு அடிச்சு ஓடுது இல்லையா? அந்த அலையெல்லாம் தாண்டி 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 நம்ம கரைக்கு வந்துட்டா அங்கே முருகனுடைய திவ்ய தரிசனம் இருக்கிறது என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை சொல்லுவதுதான் திருச்செந்தூர் கோவிலினுடைய அமைப்பு. இன்னும் சொல்ல போனா ஓம்கார வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் திருச்செந்தூர் ஆலயம். அகார உகாரம் அகாரம் ஓம்கார வடிவத்தில் இருக்கிறது. அவர் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிருவாரா முருகபக்தனை? வென்றிமாலை வேகமாக கிருஷ்ணசாஸ்திரிகள் வீட்டுக்கு போறாரு. போனால் அங்கே கிருஷ்ணசாஸ்திரிகள், ஓஹோ நீங்க தான் வென்றிமாலையா, வாங்க வாங்க. எப்படி தெரியும்? உனக்கு முன்னாடி எங்க அப்பா முருகன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான்டா, வாடா உக்காடுறா.
திருச்செந்தூர் மகாத்மியம் என்று வடமொழியிலே இருந்த அந்த நூலினை தமிழிலே வென்றிமாலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கிருஷ்ணசாஸ்திரிகள் அவருக்கு உபதேசம் செய்கின்றார். பெருமக்களே, அந்த நூலினை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அந்த நொடியே அப்பவே இம்மிடியட்டா உடனடியாக உட்கார்ந்து வென்றிமாலை எழுதிய நூல்தான் திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் என்கின்ற மிகப்பெரிய ஸ்தோத்திர நூல். இந்த ஏடை எடுத்துக்கிட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ள ஓடுறாரு. போனா அங்கே எல்லார்கிட்டையும் சொல்றாரு, நான் இந்த மாதிரி சாக போனேன், முருகன் வந்து என்னை காப்பாத்திட்டான், எனக்கு காட்சி கொடுத்தான் வென்று அங்கே போய் கிருஷ்ணசாஸ்திரிகள்கிட்ட உபதேசம் பெற்றேன், அங்கேருந்து எனக்கு உபதேசம் கிடைச்சிது, நான் வேக வேகமாக ஸ்தலபுராணம் எழுதிட்டேன், இந்த பாருங்க நூல் இருக்கு அப்படின்னு ஓடி வந்து காட்டுறாரு. நம்ம ஆளுங்க தான் எப்போவுமே ஒரிஜினலை நம்புறதே கிடையாது. பொய்யா எவனாவது விளம்பரம் பண்ணால் ஓடி போய் அங்கே எல்லாத்தையும் போட்டுட்டு ஐயா போச்சே குய்யோ முறையோன்னு அலறிக்கிட்டு இருப்போம். இவரை புரிஞ்சுக்கல. போயா, நேற்று வரைக்கும் சமைக்க கூட ஒழுங்காக சமைக்க கூட வக்கில்லாத நீ பாட்டு எழுதுறியாக்கும், அதுவும் ஸ்தலபுராணம் எழுதுறியாக்கும், போப்பா. வென்றிமாலைக்கு வெறுத்து விட்டது. மீண்டும் வேகமாக வராரு. திருச்செந்தூர் கடலுக்குள்ளே இந்த ஓலைச்சுவடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடற்கரையிலேயே அமர்ந்து கொண்டு அப்படியே பல நாட்கள் தியானத்தில் இருந்து ஒளி உருவமாக முருகனோடு கலந்து விட்டார் வென்றிமாலை. ஒருத்தரால் இந்த வேலை செய்யணும்னா அதை செய்ய வச்சுருவான். இப்போ எழுதுனது வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. என்ன தெரியுமாச்சு? அந்த ஓலை கடலிலே மிதந்து 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 வேகமாக இலங்கையை சென்று அடைகிறது. இலங்கையிலே பனைமுனை என்கின்ற ஒரு ஊரை சென்று அடைகிறது. அங்கே ஒரு முருக பக்தர் கையிலே அது கிடைக்கிறது. இந்த ஓலைகளை எல்லாம் எடுத்து பார்க்கிறார். அருமையான ஒரு புராணம் இருக்கிறதே, இதை யாரோ எழுதி இப்படி போட்டாங்களேன்னு அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் திரட்டி கொண்டு போய் தான் வீட்டில் பூஜை அறையில் வச்சு தினம் அதை படிச்சுக்கிட்டு இருக்கார். கொஞ்சம் நாட்கள் போனது. அந்த இடத்திலே அந்த ஊரில் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமாக ஒரு விஷக்காற்று பரவுகிறது. எல்லா பக்கமும் விஷக்காற்று பரவி எல்லாருடைய உயிரும் போகிறது. எந்த வீட்டிலே திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் ஓலைச்சுவடி இருந்ததோ அந்த தெருவிற்குள் மட்டும் விஷக்காற்று வரவே இல்லை. இது என்ன, இந்த தெருவில் மட்டும் யாருக்கும் ஆபத்து வரலை அப்படின்னு எல்லாரும் பார்க்கிற பொழுது இந்த ஓலைச்சுவடி இருப்பதனால் அதனுடைய அந்த பகுதியிலே விஷக்காற்று வரலை. கந்தப்பெருமானின் ஆணை இல்லாமல் காற்று கூட பூமியிலே இயங்க முடியாது பெருமக்களே. அப்புறம் அதை எடுத்து வைத்து எல்லாரும் படிக்கிறார்கள். அதன் பிறகு அது அங்கே இருந்து திருச்செந்தூருக்கு வந்து தலபுராணமாக பரவுகிறது என்பது வென்றிமாலை கவிராயருடைய வரலாறு. அதே திருச்செந்தூரில் ஒருத்தர் இருந்தார், ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிறந்தவர், பகழிக்கூத்தர்னு பேர். இந்த பகழிக்கூத்தர் வைஷ்ணவர். அவர் தர்பாரண்யம் மன்னிக்கணும், இது சொல்லுவோம் இல்லையா, திருப்புல்லானின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தர்பராமர் இருக்கக்கூடிய ஒரு ஊர். கடலரசன் வந்து ராமபிரான் கிட்ட சரணடைஞ்ச ஊர். அங்கே பிறந்த ஒரு வைஷ்ணவர் வீட்டு பிள்ளை பகழிக்கூத்தர். இந்த வைஷ்ணவரும் அவர் மனைவியும் ஒரு ஐயனார் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே அருள் வாக்கு சொல்லுகிறார் ஐயனார், உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறப்பான், அவன் முருகப்பெருமானை பற்றி பிள்ளை தமிழ் எழுதுவான்னு அருள் வாக்கு வருகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறக்குது. பகழிக்கூத்தர், அந்த ஐயனாருடைய பெயர் பகழிக்கூத்தர், அதே பேரை பிள்ளைக்கு வைக்கிறாங்க. அவர் அருளால் பிறந்ததுனால பிள்ளை வளருகின்றார், எல்லா கல்விகளையும் கற்றுக்கொள்ளுகிறார். முருகன் அருள் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம அந்த செய்ய வேண்டிய வேலையை மறந்துட்டாலும் இழுத்து நம்மளை பிடிக்கிறதுல கெட்டிக்காரரு. வளர்ந்து பெரிய ஆளாயிட்டார் பகழிக்கூத்தர். ஆனால் அவருக்கு இட்ட பணி பிள்ளை தமிழ் பாடுறது தானே, மறந்து போச்சு. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார். எல்லா தமிழ் நூல்களையும் படித்து எல்லா பக்கமும் அதை பற்றி பேசி நிறைய பாராட்டு வாங்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் செய்ய வேண்டிய பிள்ளை தமிழை எழுதுவதற்கு மறந்துட்டார். திடீர்னு ஒரு நாளைக்கு, இதில் மட்டும் சிவபெருமானும் முருகனும் ஒன்றுங்க, அடியவர்களுக்கு என்னத்தையாவது ஒன்று நினைவுபடுத்துறோம்னா உடனே வைத்த வலியை கொடுத்துருவாங்க. இப்போ கை கால் வலின்னா நம்ம இறுக்கி கட்டு போடுவோம், வைத்த வலிக்கு என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது, துடிச்சு போவோமா? பகழிக்கூத்தருக்கு வைத்த வலி வந்துருச்சு. இந்த வெம்மை நோய் ஏன் வந்ததுன்னு தெரியலையேன்னு எல்லா வைத்தியமும் செஞ்சு பார்க்குறார்.
அப்ப நினைவுக்கு வருகிறது நமக்குள்ள பணியை செய்யாம இருக்கிறோமேன்னு. பெருமக்களே, பிள்ளைத்தமிழ் நூலை எழுதத் தொடங்குகிறார். எழுதி 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 பிள்ளைத்தமிழ் நூலை அவர் பூர்த்தி செய்யும் பொழுது வயிற்றில் இருந்த நோயும் தானாக விலகிவிட்டது. நோய் தீந்துருச்சு. இப்போ இதில் வரைக்கும் கூட பெருசு இல்லை. இதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த பகழி கூத்தருக்கு ஆசை. முருகப்பெருமான் திருச்செந்தூரானை பற்றி தானே எழுதியிருக்கிறோம். இதை அதே கோயிலில் வச்சு அரங்கேற்றம் பண்ணணும்னு ஆசை. அங்கே வருகிறார். ஒரு மேடையில் ஏறி உக்காந்து எல்லாரையும் உக்காத்தி வச்சு திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழை அரங்கேற்றம் பண்ணுகிறார். அதை பாடலை சொல்லி பொருளை சொல்லுகிறார். எல்லாரும் கேட்டாங்க. கேட்டுட்டு பேசாமல் போயிட்டாங்க. ஒருத்தரும் இவருக்கு மரியாதை பண்ணலை, ஒருத்தரும் இவரை பாராட்டலை. ஏன்? இந்த நூலுடைய அருமை தெரியல. இவருக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமா போச்சு. என்னது, வந்தாங்க கேட்டாங்க பேசாம போயிட்டாங்க. இது என்ன அர்த்தம்னா, நீங்களும் வந்தோம் கேட்டோம் பேசாம போனோம்னு இருக்கப்படாது. கையை தட்டி மகிழ்ச்சியா எம்மா தங்கம் தாயி நல்லா பேசுறேன்னு சும்மா சொன்னேன். நம்ம என்ன பகழி அவர் வாட்டுக்கு வைத்த வழியை கொடுத்துட போறாரு. வேண்டாம், பயமா இருக்குது. இது வேற. இறைவனுடைய அடியவர்களை விட மாட்டாருங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா எல்லாரும் அமைதியாக போயிட்டாங்க, தெரியல. சரி, நமக்கு எழுத வேண்டிய பணி எழுதிட்டோம், அரங்கேற்றமும் பண்ணிட்டோம். யார் பாராட்டினா என்ன, பாராட்டிட்டு நமக்கு என்னப்பா அப்படின்ட்டு ஓலைச்சுவடியை கொண்டு வந்து தலைக்கு வச்சுட்டு கோயில் பிரகாரத்தில் படுத்து தூங்கி விட்டார். நாங்கள்லாம் அப்படித்தான். நம்ம வேலையை முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் கிடைக்கிறது கிடைக்கட்டும், இல்லாட்டி போட்டோம், போ கிளம்பு ஊருக்கு. இவர் தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டார். இப்போ முருகப்பெருமானுக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது. நமக்காக பாடல் எழுத பிறந்த பிள்ளை, நமக்காக வயிற்று நோயை பொறுத்து கொண்ட பிள்ளை, நமக்காக பாடல் எழுதி முடிச்சிட்டான், அவனுக்குள்ள மரியாதை கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணாருன்னா, பக்கத்தில் குலசேகரன் பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, திருச்செந்தூருக்கு பக்கத்தில் முத்தாலம்மன் திருக்கோவில், தசரா திருவிழா பிரமாதமாக நடக்கும் இல்லையா? அந்த தசரா திருவிழா நடக்கிற குலசேகரப்பட்டினத்தில் ஒரு பெரிய ஊர் தலைவர், அந்த தலைவர்கிட்ட கனவுல போய் இது மாதிரி பகழிக்கூத்தர் வந்தார், அவர் பாடலை எழுதினார், அவரை யாரும் கவனிக்கல, நீ போய் கவனி என்று அவருக்கு ஆணை போடுகிறார். என்னதான் இருந்தாலும் பக்கத்தில் குலசேகரப்பட்டினம் ஒரு 3/4 மணி நேரம் பயணம் போகணும், அங்கேருந்து வரணும். இப்போ மாதிரி காரில் நினச்சோன்னு 3/4 மணி நேரத்தில் வர முடியாது. அன்றைக்கெல்லாம் வண்டியை கட்டிக்கிட்டு கிளம்பி வரணும் இல்லையா? அவர் கிளம்பி வர்றதுக்கு விடியும்ல, விடிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடுராத்திரியில் தானே நடக்குது. பெருமக்களே, அந்த பக்தர் அவர் வருவதற்கு முன்னாடியே சந்நிதியில் இருந்த முருகப்பெருமான் தானாக வெளியிலே வந்து பிரகாரத்தில் படுத்து உறங்கிட்டு இருக்கார் இல்லையா பகழி கூத்தர், அவரை பார்த்து தன் கழுத்தில் இருந்த மாணிக்க மாலையை தன் கரங்களாலேயே எடுத்து பகழி கூத்தருடைய மாணிக்கமான பாடல்களுக்கு சன்மானமாக அந்த மாலையை அணிவித்து விட்டு இறைவன் மீண்டும் மூலஸ்தானத்துக்குள்ளே போயிட்டார். அதிகாலையில் வந்து அர்ச்சகர் கதவை திறக்கிறார், சன்னதி கதவை. முருகன் விக்கிரக கழுத்தில் இருக்க வேண்டிய மாணிக்க மாலையை காணோம். அச்சச்சோ வந்ததுடா வேதனைன்னு ஊரெல்லாம் தேடி பார்த்துவிட்டு கடைசியில் பார்த்தா பிரகாரத்தில் இவர் கழுத்தில் மினுமினுன்னு படுத்துருக்கு இருக்கு. இங்கே பாருங்க இந்த வேலையை அப்படின்னு எல்லாம். ஆனால் அவர் பகழி கூத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு எதுவும் தெரியல. சரியான நேரத்தில் குலசேகரன் பட்டினத்தில் இருந்து அந்த ஊர் தலைவரும் வருவதற்கும் இந்த பரிசாரகர்கள் மற்ற பணியாளர்கள் அர்ச்சகர்கள் எல்லாரும் இவரை கண்டுபிடிக்கிறதுக்கும் சரியான நேரமாக இருந்தது. எல்லாரும் இதை பார்த்து அதிசயிச்சுட்டு இருக்காங்க. பகழி கூத்தர் உள்ள போய் எடுத்துட்டு வர்றதுக்கு வேலை இல்லை, அவர் உறங்கிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி மாணிக்க மாலை வந்ததுன்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற பொழுது பக்கத்து ஊர் தலைவர் வருகிறார். அப்ப சொல்றாரு, என் கனவிலே முருகப்பெருமான் வந்து இவருக்குரிய கௌரவத்தை செய் என்று சொன்னார். அதற்கு முன்பாக அடியவனை காக்க வைக்க விரும்பாத செந்திலாண்டவன் தானே வெளியிலே வந்து மாணிக்க மாலையை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த நூலினுடைய பெருமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் பகழிக்கூத்தரை போற்றுகிறார்கள். பகழிக்கூத்தர் அதுக்கப்புறம் பலகாலம் அங்கேயே இருந்து முருகன் திருவடியிலே சேருகிறார் என்று அவருடைய சரித்திரம் போகிறது. பெருமக்களை, நமக்கு வேண்டிய பெருமையை தருவான். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆறுங்கிறதுக்கு ஒரே ஒருத்தருடைய சரித்திரம் இருக்குது, அதை விரிவாக சொல்ல வேண்டியது இல்லை. 6 மண்டலங்களாக பிரித்து 6666 பாடல்கள் முருகனை பற்றி மட்டுமே எழுதிய ஒரு அடியவர். ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாம்பனில் பிறந்த ஸ்ரீமத்
பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். பிறப்பன் வலசை என்கின்ற ஊரில் நிலவரையில் குழி அமைச்சு உள்ளுக்குள்ளே இறங்கி 35 நாட்கள் தவம் இருந்தார். 35 நாட்கள். அவருடைய சின்ன வயசில் அப்பா அம்மா வச்ச பேர் அப்பாவு. பாம்பன் சுவாமிகளுடைய இயற்பெயர் அப்பாவு. சின்ன வயசில் பிள்ளைகளோட விளையாடிட்டு இருக்கிற போது ஒரு பெரிய ஜோசியர் அந்த பக்கமாக வந்திருக்கார். விளையாட்டு போல இவர் கையை பார்த்துருக்கார். பார்த்த உடனே சொல்லியிருக்கார், பெரிய ஞானியாக வருவாய் என்று. சின்ன பிள்ளைக்கு அதனுடைய ஆழம் தெரியல. அப்படிங்களா தாத்தான்ட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. வயது ஆக ஆக அவருக்கு இல்லற வாழ்க்கையும் திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனாலும் அப்பாவுக்கு சிந்தனை முழுக்க முருகன் மேலே தான் இருக்குது. எப்படி முருகன் மேலே இருக்குன்றதுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். தூய்மையான மனசு இருந்தால் ஆண்டவன் அவருக்கு அருள் பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு முறை வயல் காட்டில் வரப்பு மேலே நடந்து போயிட்டு இருக்காரு அப்பாவு. போய்கிட்டு இருக்கிற போது காலில் முள்ளு குத்திருச்சுங்க. அப்பா முருகா அப்படின்னு துடிச்சு போயிட்டாரு. அப்புறம் எடுத்து காலில் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு ரத்தத்தை, அன்றைக்கெலாம் பெரிய என்ன காட்டன் பாலை வச்சு அதோடைக்கிறோம். முள்ளு குத்தினா புல்லை பிடுங்கி தேய்ப்போம், அவ்வளோதானே. மருந்து வேணும்னா அந்த மண்ணையே எடுத்து அதில் வைப்போம், ரத்தம் நின்றோம். அதிகபட்சம் ஏதாவது பூச்சி காணாக்கடின்னா சுண்ணாம்பு இல்லைன்னா வெங்காயம், அவ்வளோதானே. இதுக்கு சரியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம விதவிதமாக மருந்து கண்டுபிடிக்க மருந்தை விட வீரியமாக விஷம் மாறிட்டு இருக்கு. இப்போ எப்படி முன்னாடியெல்லாம் கொசு உசு அப்படின்னா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃபேன் போட்டோம், இப்போ அது ஃபேன் மேலே ஏறி உட்காந்து நமக்கு மேலே வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்புறம் கொசு ஒருத்தி சுருள்னு வச்சோம், அந்த சுருள் மேலேயே வந்து அடியிலேயே படுத்துக்கிட்டு அது தீந்த உடனே ஏன்டா திருப்பி ஏற்றலை நம்மளே வந்து கடிக்கும். ஏன்னா அந்த புகை போதையாக அதுக்கு பிடிச்சி போச்சு. இப்போ ஆல் அவுட் குட் நைட்டுன்னு நம்ம லிக்விடேட்டர் வைக்கிறோம், அந்த புகையில் அதுக்கு அந்த அந்த ஸ்மெல்லில் கீழேயே படுத்து கிடக்கு. அது நின்ன உடனே எந்திரிச்சு வந்து அடுத்த பாட்டில் அதில் போடு அப்படின்னு நம்மளே கடிக்குது. நம்ம எவ்வளோக்களவு மருந்து கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு மேலே மேலே வியாதி போய்கிட்டு இருக்கு. சரியா? சரி. இந்த முள்ளு குத்தின உடனே இவர் ஒரு நொடி யோசிச்சாராம் மனசுக்குள்ள, ஒரு முள்ளு குத்தினதுக்கே உடம்பு இப்படி கடந்து துடிக்குதே, உயிரினங்கள் உயிர் போற நேரத்தில் எப்படி துடிக்கும்? சின்ன வயசுல எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்க. முள்ளு குத்தினதுக்கே உடம்பு இவ்வளோ துடிக்குதே, ஐயோ முருகா காப்பாத்துன்னு சொல்கிறோமே. ஒரு அடிபட்டு ஒரு ஆபத்தில் இருந்து ஒரு நோயில் விழுந்து அந்த உடம்பு வதைப்படுற போது உள்ளுக்குள்ள உயிர் எப்படி துடிக்கும் மனிதர்களுக்கு, உயிரினங்களுக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சாராம். இந்த நினப்புக்கோட போய் அவர் வீட்டில் படுத்துட்டாரு. பெருமக்களே, மறுநாள் அதிகாலையில் அந்த வீட்டு கதவை ஒருத்தர் தட்டுறாரு. கதவை திறந்து பார்த்தா அந்த ஊரில் பாதக்குரடு, அதாவது செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி அந்த சகோதரர் 2 புது செருப்பை எடுத்துக்கிட்டு வந்து இவர் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாரு அதிகாலையில். இவர் முத நாள் சாயங்காலம் நடந்த விஷயம் இது. காலையில் செருப்பு, நம்ம ஒன்றும் செருப்பு வாங்கணும்னே நினைக்கவே இல்லையே, இவர்கிட்ட செய்ய சொல்லலையே, என்னையா விஷயம்ன போது அப்பா அந்த தொழிலாளி சொன்னாராம், நள்ளிரவில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற போது ஒரு கனவு, முருகப்பெருமான் வந்தாரு, என்னுடைய அடியவன் அப்பாவு கால் நோக முள் குத்தி விட்டது, பாதக்குரடு இல்லாத காரணத்தால், பாதக்குரடுங்கிறது தூய தமிழ்ங்க, 10 தடவை அதை சொன்னால் போய் சேருங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். பாதக்குரடுன்னா காலணி, செருப்பு, அவ்வளோதான். காலணி இல்லாததனால் அவன் கால்களிலே முள் குத்தி அவன் வேதனைப்பட்டான். அதனால் அவனுக்கு நீ உடனடியாக செருப்பு தச்சு கொண்டு போய் கொடு என்று முருகன் நடுராத்திரியில் அவனை எழுப்பி கட்டளையிட்டார். ராத்திரியோட ராத்திரியா உட்காந்து செருப்பை தைத்து அதிகாலை பொழுது விடியறதுக்கு முந்தி கொண்டு வந்து இவருக்கு கொடுத்தார் என்று சொன்னால், நாம எங்கேயும் போய் முயற்சி பண்ண வேண்டாம். மனசுக்குள்ள அன்போடு வேண்டினால் முருகன் ஓடோடி வந்து நம்மை காப்பான் என்பதற்கு பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றிலே இந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணம். இது ஒரு காலா, இன்னொரு கால் சொல்றேன் பாருங்க. இதே பாம்பன் சுவாமிகள் இப்ப 1923 சென்னை தம்புசெட்டி தெருவில் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் கால் மேல ஒரு குதிரை வண்டி சக்கரம் ஏறிடுச்சு, கால் எலும்பு உறிஞ்சு போச்சு. அடியவர்கள் பக்கத்தில் இருந்த சிஷ்யர்கள் அவரை தூக்கிட்டு வேக வேகமாக சென்னை பொது மருத்துவமனைக்கு போகிறாங்க. அப்படி போகிற போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த கால் கை ஏதாவது உடப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம அவசரத்தில் அந்த உதவி பண்ணுற வேகத்தில் அந்த நோயாளியை தூக்கிட்டு போகிறோமா, அப்போ இந்த உடைப்பட்ட அங்கம் தொங்க விடக்கூடாது. அப்போ அந்த முறிவு இன்னும் அதிகமாகும்.
அதுக்கு அடியில் ஒரு தாங்குதலாக ஏதாவது ஒன்று நம்ம பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம்னா அவ்வளவு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துடலாம். பாம்பன் சுவாமிகளுடைய பாதத்தை முருகனுடைய வேல் தாங்கிச்சாங்க. மனிதர்களுக்கு மூளை வேலை செய்யாத நேரத்தில் ஆண்டவனுடைய கருணை எப்படி இருக்கு பாருங்க. வேல் தாங்கியது. கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். மருத்துவர்கள் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எலும்பு நொறுங்கி போச்சு, காலில் கூடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெருமக்களே, அந்த நேரத்திலே அவருடைய அடியவர்கள் அவர் பக்கத்திலே இருந்து கொண்டு பாம்பன் சுவாமிகளே எழுதிய சண்முக கவசம் நூலினை பாராயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த நூல் கந்தசஷ்டி கவசத்துக்கு இணையானது. பாராயணம் பண்ணுங்க. இன்னும் கூட அதை விட கூடுதல்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய வலிமை, அதுக்கான ஆற்றல் இருக்குது. அதை பாராயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சரியாக அவர் மருத்துவமனையிலே சேர்ந்த 11வது நாள் அன்றைக்கு அந்த அறையிலே, சென்னை பொது மருத்துவமனையில் அவர் இருந்த அறையில் ஜன்னல் வழியாக 2 மயில்கள் அவர் கால்கள் மேலே நடந்து சென்றன. அடுத்த நாள் காலையிலே மருத்துவர்கள் அந்த காலை பரிசோதனை பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கிறார்கள். பெருமக்களே, கூடவே கூடாதுன்னு சொன்ன அந்த எலும்புகள் எல்லாம் அழகாக பொருந்தி மறுநாள் காலையிலேயே பாம்பன் சுவாமிகள் எழுந்து நடக்கத் தொடங்கிய அதிசயம் இந்த கலியுகத்திலே நமது சென்னையில் நடந்தது. இப்படி அவருக்கு அருள் செய்த நாளை மயூர வாகன சேவனம் என்று இன்றைக்கும் அவருடைய பக்தர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மயூர வாகன சேவகனம் நேற்றைய தினம் மாலை நடந்தது. மார்கழியில தான் நடந்தது இந்த விஷயம். இந்த அதிசயம் நடந்தது மார்கழியில. நேற்றைக்கு நேற்றுக்கு நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா செய்திகளில், தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம். பாம்பன் சுவாமிகள் சமாதி அடைந்தது திருவான்மியூரில். அது உங்களுக்கு நல்லா தெரியும். திருவான்மியூர் தலத்தில் அந்த வேல் அபிஷேகம் நடந்ததை தொலைக்காட்சியிலே பார்த்தோமா? அப்பேற்பட்ட இந்த சுவாமிகள் தான் சண்முக கவசம் மட்டுமல்ல, குமாரஸ்தவம் என்கின்ற அற்புதமான ஒரு நூலை அந்த ஸ்லோகத்தை எழுதினார். இன்றைக்கும் சொல்கிறேன், அவசரமாக இம்மீடியட்டாக ஒரு அருள் வேணும், ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும், உடனடியாக நம்முடைய மனசும் மூளையும் ஒருநிலைப்பட வேண்டும் என்றால் குமாரஸ்தவம் அந்த சோஸ்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். 44 வரி தான். சண்முக பதையே நமோ நமக, சொற்கிரீட பதையே நமோ நமகன்னு வரும். மனம் உருகி பிரார்த்தனை செய்தோமேயானால் பெருமக்களே, தொடக்கத்தில் சொன்னேன் பாருங்க, வேலினுடைய மகிமை என்ன? நமக்கான உறுதியை தரக்கூடியது, பரந்த மனசை தரக்கூடியது, தேவைப்படும் நேரத்திலே கூரிய அறிவை தரக்கூடியது. அந்த வேல், முருகனுடைய வேல் நமக்கு ஓடோடி அருள் செய்யும் என்பது சத்தியம். 6 முகங்களோடு அறுமுகத்திலாலும் தவத்தையும் தத்துவத்தையும் நமக்கு சொன்ன முருகன், சிவபெருமானுடைய மிகச்சிறந்த அந்த சித்தர்களிலே தலைமை சித்தனாக இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய அருள், அடியவர்களுடைய புராணங்கள் நிறைய இருக்கின்றன. எப்படி சிவனுக்குள்ள தொண்டர்களுடைய புராணம் பெரிய புராணம் என்று சொல்லப்பட்டதோ அதுபோல முருகனுடைய அடியவர்களுடைய புராணத்தை செய்தொண்டர் புராணம் என்று சொல்லுவார்கள். அந்த செய்தொண்டர் புராணத்திலே இருந்து ஒரு 6 அடியவர்களுடைய சரித்திரத்தின் சில நிகழ்வுகளை மட்டும் இன்றைக்கு நாம் சிந்தித்தோம். ஆறுமுகனின் அருளால் நம் எல்லோருக்கும் நல்ல நல்ல வழிகள் பிறந்து எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்து எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி இறையருளை பிரார்த்தித்து இந்த அளவிலே ஆறும் என்கின்ற என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.